ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நோவலாண்டோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். இங்க உள்ள அடைஞ்சு கிடக்குற ஹைஷிக்கு பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ராஜா அந்த ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்க சொன்னாருன்னு. இன்னொரு பக்கம் ராஜா மிங்க கிட்ட என்ன நடக்குது, இதுதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணா? இந்த பொண்ண இத்தனை நாள் மறைச்சு வச்சிருந்தியான்னு கேட்க நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன். ராஜா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு மிங்க சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நேரம் மிங்க ஹைஷிய பாக்குறதுக்கு போறான். இதுக்கும் மேல உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ராஜா உன்ன மனைவியா துணை மனைவியா ஏத்துக்க போறாரு. இனிமே அரண்மனையில பாதுகாப்பா இருன்னு சொல்ல ஐஷி கண்ணா பின்னான்னு இதுல ஏதாவது பிளான் இருக்கா? என்ன முட்டாள்தனமான வார்த்தை இது? உங்களுக்கும் எனக்கும் இப்பதான் கல்யாணம் ஆச்சு, மறந்து போயிருச்சான்னு கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்கா. மிங்கு நான் ஒன்னும் ஜோக் எல்லாம் பண்ணல அப்படின்னு மறுபடியும் ராஜாட்ட வந்துட்டு இங்க ஹைஷிய கல்யாணம் பண்ணிக்கோங்க. எனக்கு வர இடத்துல ஃபுல்லா எனிமீஸ் மட்டும் தான் இருக்காங்க. என்னால ஹைஷிக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னா அப்ப உங்க பக்கத்துல மட்டும் தான் சேஃபா இருப்பா. ராஜா புரிஞ்சுக்கோங்க, ஜிசி ராணி உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு ஹைஷி எனக்கு முக்கியம். எனக்கு எதிர்காலமே கிடையாது, நான் சீக்கிரமா சாக போறேன். இந்த நிலைமையில ஹைஷிய நீங்க பாதுகாப்பா பாத்துக்கோங்க. நான் உங்க கூட இருந்தா எனக்கு எவ்வளவு மரியாதை கொடுப்பீங்களோ, எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்களோ அதையே ஹைஷிக்கும் கொடுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுட்டு இருக்கான். வேற வழியே நம்ம ராஜாக்கு தெரியல. சரி ஓகே, நீங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்க நிறைய மினிஸ்டர்ஸ் எல்லாம் வேற ஐஷிய வெளியே துரத்துங்க கொல்லுங்கன்னு சொல்லிட்டு நல்ல பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. ஐஷி அவ ரூம்ல இருந்து வெளியே வரதுக்கு ட்ரை பண்றா. கையில வாள் எடுத்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் மிரட்ட ஆரம்பிக்கிறா. ராஜா உள்ள வராரு, எல்லாரையும் வெளியே அனுப்பிடுறாரு. இங்க பாரு ஐஷி, நான் சொல்றது கேளு. என் ஆர்டரை மீறி வெளியே வரணும்னு ட்ரை பண்ணாத. உன் உயிர் இப்ப என்னோட கையில இருக்கு அப்படின்னு சொல்ல நான் என்னையே கொண்டுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஷி ட்ரை பண்றா. ஆனா ராஜா விட மாட்டாரு. அப்போ நடக்கிற சண்டையில ராஜாவோட கணத்துல லேசா அடிபட்டுருது. அது நம்ம மிங்குக்கு கணத்துல தெரியுது காயமா. மிங்குக்கு புரியுது ராஜாக்கும் ஹைஷிக்கும் தான் சண்டை நடக்குதுன்னு. ஐஷி ராஜாவோட கைய புடிச்சு கடிச்சு வச்சிடுறா. மிங்கோட கையில காயம் அதிகமாயிட்டே இருக்கு. இங்க இன்னொரு பக்கம் எல்லா விஷயமுமே நம்ம டீலாக்கும் தெரிஞ்சிருது. எனக்கு தெரியும் ஹைஷி பொண்ணுதான்னு, நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன். அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுது ராஜாவாலன்னு டீலா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. ஆனா வேலைக்கார பொண்ணு விட மாட்றா. இப்போதைக்கு போகாதீங்க, மாட்டிக்க போறீங்கன்னு. ஐஷி அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டே இருக்க. அடுத்த நாள் காலையில அரசவைக்கு வந்து துணை மனைவியா பதவி ஏத்துக்கணுமா, அதனால குளிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. ஐஷிய பாக்குறதுக்கு ராஜா உள்ள வராரு. ஐஷி, சில முக்கியமான விஷயத்த உன்கிட்ட சொல்லணும். என் கைய பாரு, நீ கடிய இப்போ அப்படின்னு சொல்ல ஐஷி கடிக்கிறா. ராஜா கையில ஒரு சின்ன கீரல் கூட விழல. நீ எவ்வளவு கடிச்சாலும் எனக்கு வலிக்காது, ஆனா ஒருத்தன் வெளியே இருக்கான்ல அவனுக்கு வலிக்கும். ஏன்னா சின்ன வயசுல என்னோட பைஷியா அவன் மாறிட்டான். அதாவது என் மேல எந்த காயப்பட்டாலும் அது அவன் தான் தாங்குவான். இது இன்னைக்கு நேத்து இல்ல, பரம்பரை பரம்பரையா கிட்டத்தட்ட 670 வருஷமா அவனோட குடும்பத்துல இருக்கிற ஒருத்தங்களும் 10 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே அரண்மனைக்கு வந்து பட்டத்து இளவரசரோட படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி படிச்சு படிச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறது மட்டும் இல்லாம 2 பேருக்கும் ஒருத்தங்களுக்குள்ள ஒரு புரிதல் ஏற்பட்டு பைஷியாவே அவங்க மாறிடுவாங்க. அதனால மட்டும்தான் மிங்கோட குடும்பத்துல யாரும் அவங்க முழு ஆயுசு வாழ்ந்து இறந்து போனதே கிடையாது. பாதியிலே இறந்து போயிருவாங்கன்னு சொல்ல ஐஷிக்கு இப்பதான் எல்லாமே புரியுது. நீங்க எதுக்கு மிங்க செலக்ட் பண்ணீங்கன்னு கத்திட்டு இருக்கா. நான் மிங்க செலக்ட் பண்ணல, மிங்கு தான் என்ன செலக்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க போராடி இந்த ராஜாங்கத்தை எங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கோம். மிங்குக்கு ரிலீஃப் கொடுக்கலாம் நானும் ஆசைப்பட்டேன், ஆனா எல்லாத்துக்கும் காலதாமதம் ஆகிட்டே போகுது அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே ராஜா சொல்ல ஆரம்பிக்கிறான். ஐஷி பயங்கரமா அப்செட் ஆயிடுறா. ராஜா அரசவைக்கு போறான். மினிஸ்டர்ஸ் எல்லாம் மறுபடியும் வந்துட்டு ஐஷியை நீங்க பக்கத்துல வச்சுக்க கூடாது, ஆபத்து இருக்கு, அவங்களை அங்க இருந்து துரத்துங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ராஜா பாக்குறாரு, ஐஷி சின்ன வயசுலயே கடல் தெய்வத்தால ஆசிர்வதிக்கப்பட்டவ. ஐஷிக்கு பரிசா கொடுக்கப்பட்ட அந்த முத்துக்கள் எல்லாம் பாருங்கன்னு சொல்ல மினிஸ்டர்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. ஆமா, இது கடல் தேவதை ராரா கொடுக்கற முத்து, இது நான் பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு ஆளாளுக்கு ஜொலிக்குதுன்னு சொல்றாங்க. லைட்டா ஜீச்சாங்க இருக்கான். இது வரைக்கும் நம்ம யாருமே பார்த்தது இல்லனா இதான் ஒரிஜினல் எப்படி நம்புறதுன்னு சும்மா அப்பாவி மாதிரி கேள்வி கேட்டு ஏத்தி விட ஆரம்பிக்கிறான். ஐஷி கரெக்டா அங்க வரா. வந்துட்டு அவ கையில அந்த முத்து பவர் இருக்கும்ல, அதை லேசா ஆக்டிவேட் பண்ணி விட அந்த பாக்ஸ்ல இருக்கிற முத்தெல்லாம் ஒண்ணு ஒண்ணா பறக்க ஆரம்பிக்குது. எல்லாரும் பாத்துட்டு இந்த பொண்ணுக்கு ஆசீர்வாதம் இருக்கும் போலயே அப்படின்னு வாய பொளந்துட்டு இருக்காங்க. ஐஷிய இப்ப கோர்ட்ல இருந்து தூக்கணும் அப்படின்னு யாருமே பேசல. அங்க இருந்து உள்ள போயிடுறா. மிங்கு ராஜாவை பார்த்து ஐஷி எதுக்கு கோர்ட்டு கூட்டு வந்தீங்கன்னு கேட்க, உன்னை காப்பாத்துறதுக்காக தான். நீ எங்க எனக்கு எதிரா ஐஷிய ரெடி பண்ண அப்படின்னு தெரிஞ்சா உன்னை எல்லாருமே கொல்ல சொல்லுவாங்களோன்னு ஐஷி உனக்கு இன்னும் ஹெல்ப் பண்றதுக்காக தான் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்தா. அதை இன்னைக்கு என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டா. நீங்க 2 பேரும் ஒருத்தங்க மேல ஒருத்தங்க ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்க, ஆனா ஒன்னா இருக்க முடியலங்கிறது எனக்கே வருத்தமா இருக்குன்னு ராஜா சொல்லிட்டு இருக்காரு. ஜீசாங் பாக்குறான். எவ்வளவு தைரியம் தான் ஐஷி இன்னைக்கு என்னோட ஒட்டுமொத்த பிளானையும் சொதப்பியிருக்கா, அவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். இங்க ஐஷி அடுத்து ராஜா கிட்ட போறா. உங்க 2 பேருக்கும் அந்த பாண்டிங்க எப்படி எடுக்க முடியும்னு கேட்க, மிங்க மனசு வச்சா மட்டும்தான் அதை எடுக்க முடியும், இல்லனா என்னால எடுக்க முடியாதுன்னு ராஜா சொல்லிடுறாரு. ஐஷி நேரா மிங்க தேடி போறா. அவனோட கைய போய் செக் பண்றா. அவ கடிச்ச கடி அப்படியே இருக்கு.
இது உண்மையா? ராஜா என்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க மிங்க ஆமான்னு சொல்லிடுறான். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அப்புறம் எதுக்கு ஊர்ல இருந்து என்ன கல்யாணம் பண்ணி இங்க வரைய கூட்டு வந்தீங்க? நான் அங்கே வாழ்ந்திருப்பேன்ல அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு ரொம்ப கோச்சிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறா. அன்னைக்கு நம்ம ஹைஷிக்கும் ராஜாக்கும் கல்யாணம் நடக்குது. அதாவது துணை மனைவியா 2 பேரும் ராஜா உத்தரவை வாசிச்சுக்கிறாங்க. ஹைஷி ஒரு பக்கம் சோகமாயிட்டு இருக்கா. ராஜாவும் மிங்கும் அங்க இருந்து கிளம்பி வரும்போதே மிங்குக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுது. மிங்க ராஜா கூட்டு ஓரமா உட்கார வைக்கிறாரு. டாக்டர் கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்க டாக்டர் சொல்றாரு, மிங்கோட பாடியில விஷம் ரொம்ப ஓவரா போயிட்டே இருக்கு, என்னால அது ட்ரீட்மெண்டே பண்ண முடியலன்னு சொல்ல, இப்போ ராஜாக்கு எப்படியாவது நம்ம மிங்க காப்பாத்தணுமே தோணுது. ரொம்ப நாளுக்கு அப்புறமா டீலாவோட அரண்மனைக்கு வராரு. டீலாவே பாத்துட்டு ஷாக் ஆயிடுறா. என்ன பாக்க நீங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க ராஜா பாக்குறாரு. டீலாவோட மடியில படுத்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு டீலா, எனக்கு நீ விஷம் வைக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல, டீலா கண்ணுல இருந்து கண்ணீரா கொட்ட ஆரம்பிக்குது. இல்ல டீலா, அப்பவே என்னால உனக்கு முழு சப்போர்ட் காட்ட முடியாது, அதனாலதான் என்னால எதுவும் சொல்ல முடியாத நிலைமையில இருந்தேன். எனக்கு தெரியும் நீ என் கூட எப்பவுமே சப்போர்ட்டுக்கு இருப்பேன்னு, என் கூட கடைசி வரைய இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணல. அதனால நம்ம 2 பேருமே ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஒரு ஒரு ரகசியத்தையும் கூட நம்ம 2 பேரும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ஷேர் பண்ணிக்கலாம். நான் அந்த அளவுக்கு நம்புறேன், நீயும் என்ன அந்த அளவுக்கு நம்பு. ஏன்னா உனக்கிட்ட அந்த மிரட்டல் கடிதம் வந்தப்பவே நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தனா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காதுல்லன்னு ராஜா சொல்றாரு. நான் யாரையுமே நம்பாம சின்ன வயசுல இருந்து வாழ்ந்துட்டேன் ஆபத்துல, அதனால உங்களை நம்பல, என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கும் மேல ஒரு நிமிஷம் கூட உங்களை நம்பாம இருக்க மாட்டேன்னு டீலா சொல்லிட்டு இருக்கா. ராஜா பாத்துட்டு ஹைஷியை கல்யாணம் பண்ணது வெறும் ஃபேக் மட்டும்தான், அவ என்னோட கலீக், சீக்கிரமா நான் அவளை ரிலீஸ் பண்ணிடுவேன், அதனால அதை பத்தி நீ தப்பா எடுத்துக்காதன்னு ராஜா சொல்றாரு. அடுத்த நாள் ராஜா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. டீலா நல்லா தூங்கிட்டே இருக்கா. ஹைஷிய என்ன அப்பப்போ பாக்க சொல்றீங்களா, அவ என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்றா. ராஜா சிரிச்சுட்டே ஓகே சொல்லிட்டு அங்க இருந்து போக ஹைஷிய டீலாவை பாக்க வரா. இங்க வாங்க, நம்ம 2 பேரும் இனிமே ஃப்ரெண்டா இருக்கலாம், நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, உங்களை சீக்கிரமா சுதந்திரமா விட்டுருவேன் ராஜா சொல்லிருக்காரு, அத பத்தி வரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு டீலா சொல்ல, நிஜமாவா ராஜா அப்படி சொன்னாரா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம மிங்கு உட்காந்துட்டு இருக்கான். ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டு இருக்கு. எனக்கு டைம் இருக்குன்னு நினைச்சேன், ஆனா டைமே இல்ல போல அப்படின்னு மிங்கு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் அரசவையில ஒரு லெட்டர் ஒண்ணு வந்திருக்கு. அங்க பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல பயங்கரமான பஞ்சம் நடக்குதாம். அதனால கடல் தேவதையோட, அதாவது தண்ணி தேவதையோட அருள் பெற்ற ஹைஷிய எங்க ஊருக்கு பிரார்த்தனை பண்ண சொல்லுங்க, ராணிய எங்க ஊருக்கு அனுப்புங்கன்னு நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு லெட்டர்ல போட்டிருக்கு. ராஜா பாக்குறான், என்னமா நம்மள ஏமாத்த பாக்குறானுங்க பாரு, ஹைஷிய போட்டு தள்ளுறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்கன்னு ராஜா யோசிக்கிறாரு. பாக்கலாம், நான் அப்புறம் முடிவை சொல்றேன்னு அந்த கூட்டத்தை அங்கேயே கெடுத்து விட்டுறாரு. ஹைஷி யோசிச்சுட்டு இருக்கா, எனக்கு நிறைய புக் வேணும், மிங்கோட ஃபேமிலி இருக்குல்ல அதோட ஹிஸ்டரி புக் எல்லாம் எனக்கு வேணும், கிட்டத்தட்ட 600 இயர்ஸா இந்த ரொட்டீன் அவங்க ஃபாலோ பண்றாங்க, அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றா. வேலைக்கார பொண்ணு அதெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்காக போயிட்டு இருக்கா. ராஜாவும் மிங்கும் போயிட்டு இருக்கும் போது கஜானாவை பாத்துக்கிற பொறுப்புல இருக்கவரு கஜானால தங்கத்தை வைக்கிறதுக்கு இடம் பத்தல, அதை பெருசாக்கணும், ராஜா உத்தரவு கொடுங்கன்னு சொல்ல, அது உள்ள வச்சு என்ன பண்ண போறீங்க, பாதி தங்கத்தை ரிலீஸ் பண்ணுங்க, நிறைய பாலம் கட்டுங்க, அணை கட்டுங்க, மக்களுக்கு படிப்பு செலவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு முகாம் எல்லாம் போடுங்கன்னு ராஜா சொல்லிட்டு இருக்காரு. ராஜா அவ்வளவு தங்கத்தை ஒரே நேரத்துல ரிலீஸ் பண்ணக்கூடாது, பெரிய பிரச்சனை வரும்னு அவர் சொல்ல, நான் சொல்றத பண்ணுங்கன்னு ராஜா அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காரு. உங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்பும் போது ஹைஷி தோட்டத்துல ஏதோ பண்ணிட்டு இருக்கா, அவ கையில எல்லாம் ரத்தமா இருக்கு. அதை பார்த்துட்டு வேகமா நம்ம மிங்கு போயிட்டு அவளை தூக்கிட்டு ஹைஷி அவளோட ரூம்ல போய் விடுறான். ஒழுங்கா இங்க அமைதியாரு, உன்னையே காயப்படுத்திக்காதன்னு சொல்ல, என்னை பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டான்னு ஹைஷி சொல்றா. மிங்க அங்க இருந்து திரும்பி போறான். இல்ல அவ்வளவுதான், எனக்கு டைம் முடிய போகுது, நான் சாக போறேன்னு சொல்லிட்டு அங்கே மயங்கி விழுந்துடுறான். இங்க மிங்க எப்படியாவது குணப்படுத்தணும் போலன்னு சொல்லிட்டு நம்ம ராஜா நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்கிறாரு. பக்கத்துலயே டீலா உட்காந்துட்டு இருக்கா, ஏதாவது க்ளூ கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி அவளும் பார்க்க ஆரம்பிக்கிறா. ஆனா மிங்குக்கு ரொம்ப சீரியஸ் ராஜாக்கு தகவல் வர மிங்கு கிளம்பி போயிட்டு டாக்டரை பார்த்து காப்பாத்துங்கன்னு கத்த ஆரம்பிக்க, நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம், ஆனா மிங்க காப்பாத்தவே முடியலன்னு டாக்டர் சொல்றாரு. ஐஷிக்கும் ஒரு மாதிரி பதட்டமா, கனவுல எல்லாம் ஒரு கெட்ட கனவா வந்துட்டு இருக்கு. ஐஷியும் வேகமா எந்திரிச்சிட்டு இருக்கா. இப்ப நான் என்ன பண்ணணும், ஏதாவது பண்ணி மிங்க காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. மிங்க சீரியஸா இருக்கதே கூட அவளுக்கு தெரியல, ஆனா ஒரு மாதிரி உணர்வு தோணிக்கிட்டே இருக்கு. மிங்க பத்தி எல்லா புக்ஸையும் படிச்சு ஒரு கட்டத்துல மயங்கியே விழுந்துடுறா. எப்படியாவது மிங்குக்கும் ராஜாக்கும் இருக்கிற அந்த பாண்டை கேன்சல் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பன்னு பார்த்து ஒரு வேலைக்கார பொண்ணு ஹைஷியோட ரூம் வாசல்ல அழுதுட்டு இருக்கா. என் அம்மாவும் அக்காவும் இறந்து போயிட்டாங்க ஊர்ல பஞ்சத்தால, உங்களுக்கு தான் கடல் தேவதையோட அருள் இருக்கு, நீங்க போய் எங்க வேண்டிக்கோங்க, உங்களை பத்தி நிறைய பேர் கேட்டு மெசேஜ் எல்லாம் எழுதி இருக்காங்க, ராஜா ஆனா ஓகே சொல்ல மாட்டாருன்னு சொல்ல, ஐஷி இத பத்தி யோசிச்சு பார்த்துட்டு நேரா ராஜாட்ட போறா. ராஜா, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண நினைக்கிறேன், என்ன இந்த ஊருக்கு விடுங்க, நான் என்னன்னு போய் பாத்துக்கிறேன், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல, இத்தனை நாள் நான் ஒரு தளபதியா இருந்தேன், எப்படி ப்ராப்ளம் எல்லாம் ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு ஐடியா இருக்குன்னு சொல்ல, ராஜா பாக்குறாரு. நீ இவ்வளவு ரிக்வெஸ்ட் பண்றதால உன்னை அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாரு. ஐஷி நேரா போறவ மாஸ்டரை பாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறா.
மிங்குக்கு உடம்பு முடியாததால இல்லங்க அவர் பிஸியா இருக்காருன்னு அசிஸ்டன்ட் சொல்லிடுறான். ஐஷி நான் போயிட்டு வரேங்க அப்படின்னு அங்க இருந்து அமைதியா கிளம்பிடுறா. ஜீசாங் பாக்குறான், எப்படி நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆச்சு பார்த்தல. ஐஷியை அனுப்புனா ராஜா அனுப்ப மாட்டாரு. இப்போ நம்ம விளையாடிட்டோம். இப்போ ஐஷி போய்தான் ஆகணும். போற ஐஷி திரும்பி வருவான்னு நினைக்கிற, சத்தியமா வரமாட்டா. இதுக்கு மேல என் பிளான யாராலையும் தடுக்க முடியாதுன்னு ஜீசாங் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐஷி இங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா திடீர்னு வேகமா உங்களை பாக்குறதுக்கு டீலா ராணி கூப்பிடுறாங்கன்னு சொல்ல ராஜா ஓடுறாரு. ராஜா இங்க பாருங்களேன், இந்த இடத்துல நீங்க புக்க படிச்சிட்டு இருந்தீங்கல்ல, லைட்டா டீ பட்டுருச்சு. பார்த்தா இதுக்குள்ள இருந்த சீக்ரெட் மெசேஜ் வெளியே வந்துச்சு. இதுல இந்த இடத்துல எழுதி இருக்கு, கடல் தேவதையோட வால் மூலமா இந்த வியாதியை குணப்படுத்தலாம், இந்த விஷத்தை குணப்படுத்தலான்னு. ஆனா கடல் தேவதையோட வால் நமக்கு கிடைக்காது. அதான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். ஆனா அந்த முத்து இருக்குல்ல, கடல் தேவதையோட கண்ணீர் தானே அந்த முத்து, அவங்க உடம்புல இருந்து தானே வந்துச்சு. அதையே யூஸ் பண்ண கூடாதுன்னு டீலா கேக்குறா. வேகமா எந்திரிச்சு ராஜாவில கட்டி புடிச்சிட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நான் அப்புறம் வரேன் அப்படின்னு ஓடி போறாரு. அந்த முத்துல ஒரு மருந்த பண்ணி அத மிங்கக்கும் வாயில ஊட்டி விடுறாங்க. மிங்கோட உடம்புல இருந்து கொஞ்சம் விஷம் வெளியே வந்திருக்கு. ஆனா அது அவரை குணப்படுத்துமான்னு தெரியாது. கொஞ்ச நாளைக்கு அவர் ஸ்டேபிளா வைக்கும் போல அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. ராஜா பாக்குறாரு, எப்படியாவது மிங்க காப்பாத்தியே ஆகணும்னு. ஐஷி அங்க கிளம்பி போயிட்டே இருக்கா. ஐஷிய வரவேற்கிறதுக்கு அந்த ஊர்க்காரங்க எல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க. ஐஷி அங்க உள்ள போனதும் அங்க ஊருக்கு ஒரு மஜிஸ்ட்ரேட் இருக்காரு, அப்புறம் ஒரு அதிகாரி 2 பேரும் இருக்காங்க. ஐஷிய வரவேத்து உள்ள கூட்டு போறாங்க. ஐஷி இந்த மாதிரி ஊருக்கு போயிருக்காங்கிற விஷயம் மிங்குக்கு தெரிஞ்சிருது. கொஞ்சம் உடம்பும் தேறிடுது இல்ல, அதனால நேரா கிளம்பி வந்து நானும் அந்த ஊருக்கு போறேன்னு சொல்றான். உனக்கு உடம்பு சரியில்லை போகாத அப்படின்னு ராஜா எவ்வளவு சொன்னாலும் இல்ல, அவளை காப்பாத்திட்டேன்னா நான் கொஞ்சம் நிம்மதியாவது சாவேன், என்ன விடுங்கன்னு சொல்லிட்டு மிங்கு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். இங்க ஐஷி உள்ள அப்படியே சிரிச்சுட்டே வர மாதிரி வந்துட்டு பையன் கெட்ட போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு விசாரிக்கிறதுக்கு. அப்போ எல்லாரும் புலம்புறாங்க, எவ்வளவோ நல்லா நெல்லாம் வர மாதிரி இருக்கு, ஆனா உள்ள ஒண்ணும் வர மாட்டேங்குது, எல்லாம் எங்க போகுதுன்னே தெரியல. சோ பஞ்சத்துக்கு நிவாரணமே கிடைக்காம மக்கள் கொத்து கொத்தா சாகுறாங்க, மழை வந்தா மட்டும்தான் தப்பிப்போம் போல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஐஷி இது எல்லாத்தையும் காதுல வாங்கிடுறா. நெல்லு வருது போல, ஆனா அந்த அதிகாரிங்க அதெல்லாம் திருடி வச்சுட்டு தர மாட்டேங்கிறாங்க போல அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறா. நேரா வேலைக்கார பொண்ணுகிட்ட நாளைக்கு மழை வரணும்னு வேண்டிக்கோ, வந்துருச்சு எல்லா ப்ராப்ளமும் சரியா போயிடும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே வேண்டிக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கா. பார்த்தா மழை கொட்ட ஆரம்பிக்குது. நம்ம ராணி வேண்டுனாங்க, மழை வந்துருச்சு மழை வந்துருச்சுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஐஷிய பார்த்து இந்த மினிஸ்டர் மஜிஸ்ட்ரேட்லாம் வாயவே மூடிக்கிறாங்க. இதுக்கு மேல ஐஷிய எப்படி எதிர்த்து பேசுறதுன்னு. நீங்க எப்படி வேண்டுனீங்க, எப்படி மழை வந்துச்சுன்னு சொல்லிட்டு வேலைக்கார பொண்ணு கேட்க, நம்ம வரும்போது ஊருக்குள்ள ஒரு சிகப்பு பூ பூத்து இருந்துச்சுல்ல, அந்த பூ மழை வர சமயத்துல மட்டும்தான் பூக்கும். அந்த பூ பூத்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு வாரத்துக்குள்ள மழை வரும். அத வச்சுதான் நான் இந்த ஐடியாவே போட்டேன். இப்போ அந்த மினிஸ்டர் ஒரு புடி பிடிக்கலாமா அப்படின்னு ஐஷி கிளம்புறா. அங்க பார்த்தா அந்த மினிஸ்டரும் அந்த அதிகாரியும், அந்த மினிஸ்டர் மேல எந்த தப்பும் இல்ல, தப்புக்கெல்லாம் நான் தான் காரணம், என்ன வேணா கொண்டுக்கோங்கன்னு அந்த அதிகாரி சொல்லிட்டு இருக்கான். இங்க வெறும் உமி மட்டும் தான் வருது, மூட்டை மூட்டையா உமி மட்டும் தான் வந்துட்டு இருக்குங்கிறதால அந்த உமிய பக்கத்து ஊருக்கு கொடுத்து அதுல இருந்து எங்களால சில மூட்டைகள் அரிசி மட்டும் தான் வாங்க முடிஞ்சது. அதை வச்சுதான் இங்க இருக்கிற எல்லாருக்கும் பார்லி ஏதோ சாப்பிடுறதுக்காவது எங்களால ஒரு கஞ்சி கொடுக்க முடிஞ்சது. இந்த தப்பெல்லாம் எங்க மேல இல்ல, இத பத்தி நீங்க விசாரிங்க, இவரு ரொம்ப நேர்மையான அதிகாரி அப்படின்னு எல்லாருமே இவரை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் கூட நல்லவரு நல்லவரும் கத்துறாங்க. ஐஷி பாக்குறா, உங்க ஒருத்தங்களோட வாய் வார்த்தையை வச்சு நம்ப முடியாது, இத பத்தி நான் விசாரிக்கிறேன், அது வரைய மக்களுக்கு நான் ஏற்பாடு பண்ண அரிசி வந்துருச்சு, அந்த சாப்பாடை போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மறுபடியும் மழை வருது. தேவதை வந்திருக்காங்க தேவதை வந்திருக்காங்கன்னு மக்கள் எல்லாம் கத்த ஆரம்பிக்க மிங்கங்க வந்துடுறான். பத்திரமா ஐஷிய பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவ கண்ணுல படாம பக்கத்துல ஒரு ரூம்குள்ள போறான். அத்தோடதான் இன்னைக்கு பார்ட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.